ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த பாதாள உலகக்குழு தலைவரான மாக்கந்துரே மதூஸ் துபாயில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மாக்கந்துரே மதூஷுடன் தொடர்புகளை பேணியதாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நீர்கொழும்பு பிராந்திய ஊழல் ஒழிப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து 8 கோடி ரூபாய் பெறுமதியான 8 கிலோகிராம் 709 கிராம் நிறையுடைய போதைப் பொருளை ஊழல் ஒழிப்பு பிரிவினர் மீட்டுள்ளனர். கொச்சிக்கடை ஆப்தீன் மாவத்தை தக்கியா வீதியைச் சேர்ந்த செய்தீன் ஆப்தீன் முகமது ரிஃப்கான் என்பவரே போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக நீர்கொழும்பு பிராந்திய போலீஸ் அத்தீட்சகர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் உல்லாச பயணிகளுடன் வழிகாட்டியாக தொழில் செய்பவர் என விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. நீர்கொழும்பு பிராந்திய ஊழல் ஒழிப்பு பிரிவு போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து மேற்கொண்ட விசாரணையை தொடர்ந்து சந்தேக நபர் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்திலிருந்து 1 கிலோ 30 கிராம் நிறையுடைய ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவரிடம் மேற்கொண்ட மேலதிக விசாரணையின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் நிட்டம்புவ திகாரிய பிரதேசத்தில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 3 கிலோ 865 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளையும் ஹேஸ் ரகத்தைச் சேர்ந்த 3 கிலோ 814 கிராம் போதைப் பொருளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். குறித்த வீட்டை சந்தேக நபர் 10,000 ரூபாய் மாத வாடகைக்கு பெற்று அதில் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். பிரபல போதைப்பொருள் வர்த்தகரும் பாதாள உலகக்குழு தலைவருமான மாக்கந்துரே மதூஷ் இந்த போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது.